வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப ஈஸியான நெக் டிசைன் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பேப்பர் வச்சு பண்ண போகிறோம், மீதி ரெண்டும் நம்ம மெட்டீரியலே வச்சு தைக்க போகிறோம். இது வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து உங்கள் ப்ளவுஸோட பேக் சைடு அளவு என்னவோ அதை அப்படியே கட் பண்ணி, அதாவது நம்ம லைனிங்கை கட் பண்ணிவிட்டு அப்படியே பேப்பரை மடித்து வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி வெத்தலை நெக்கு மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 டிசைன் ப்ளவுஸுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒன் சைடு வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது சென்டர்லேருந்து ஒரு 2.5 இன்ச்சு அந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லைனிங்கில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி குண்டூசி குத்திக்கோங்க. இப்போ இது லைனிங்கோடு சேர்த்து இந்த பேப்பர் வச்சு நம்ம அதே அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராலாம் தேவையில்லை, ஏன்னா வந்து நம்ம தள்ளி வச்சு தான் கட் பண்ண போகிறோம். அடுத்த பீஸ் வந்து நம்ம மேலே பைப்பிங் வச்சு நம்ம அது தைக்கிறதுக்கும் உள்ள 1/4 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச்சு விட்டுட்டு தான் தைக்க போகிறோம். அதனால் பேப்பர் மட்டும் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க லைனிங்கு. இப்போ இன்னொரு பக்கத்தை நம்ம அப்படியே வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ஒரு 2 ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 2 ப்ளவுஸில் வந்து நம்ம ஒன்று மட்டும் கட் பண்ணிவிட்டு பேப்பரில் போட்டு அப்படி வெட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சுற்றளவு வச்சு பேப்பர் மட்டும் வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைனிங் வச்சு கட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு சைடு வந்து அடித்து திருப்பிடலாம். இந்த ஒரு பக்கத்துக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு சைடு மட்டும் தான் தைக்க போகிறோம். நெக்கு கீழே வந்து தைக்கக்கூடாது, அது அப்படியே தான் இருக்கணும். இப்போ இதுக்கு இந்த பகுதிக்கு மட்டும் நம்ம வந்து கீழேருந்து தையல் போடணும். இப்போ தைச்சிட்டு எல்லா பக்கமும் கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணிவிட்டு திருப்பி விட்டு எட்ஜிலே தையல் போடுங்க. லைனிங் கிளாத்து தெரியக்கூடாது, வெளியில் தெரியக்கூடாது. இப்போ இந்த பக்கமும் நம்ம தையல் போட்டுக்கலாம். கீழேருந்தே நம்ம வந்து தையல் போட்டு வரலாம். லைனிங் மட்டும்தான் நம்ம ப்ளவுஸோட அளவு கட் பண்ணியிருக்கேன். மெயின் கிளாத் வந்து கீழே ஒரு 2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். நம்ம அப்படியே மடித்து தைச்சிடலாம். கரெக்டாக அந்த வளைவெல்லாம் வந்து நம்ம லைனிங் கிளாத்து எடுத்து விட்டு தைங்க. அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து மாறாமல் இருக்கும். இப்போ ஃபுல்லாக நம்ம தையல் போட்டாச்சுங்க. இப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து நம்ம கீழே பட்டி மடித்து தைச்சிடலாம். இது வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் நம்ம தனியாக கொடுத்து தைக்கணும்னு கிடையாது, அளவும் வராமல் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமும் நம்ம வந்து ஷோல்டரில் ஜாயின் பண்ணிவிட்டு நான் ஆரஞ்சு கலர் சாரியோட கலருக்கு பைப்பிங் கொடுக்குறேன். இது சில்க் காட்டன் வச்சு நான் பைப்பிங் கொடுக்குறேன். ஆரஞ்சு கலரில் தான் நம்ம டிசைனும் பண்ண போகிறோம். இது ஒரு சைடு மட்டும் டிசைன் வரும். ரொம்பவே அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா அழகாக உருட்டி தேய்ங்க. பைப்பிங் பண்ணும்போது ஒரே மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு இடத்துல பெருசு சின்னதாக வேண்டாம், அது நல்லா இருக்காது. நம்ம டிசைன் பண்ணாலும் அது ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்காது. அதனால் பண்ணுற அளவு வந்து ஒரே மாதிரி பார்த்துக்கோங்க. மூணு டிசைன் ப்ளவுஸுமே சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த ஒரு அவசர காலத்துக்கு நம்ம தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான டிசைனாக இருக்கும். டக்குன்னு முடிச்சிடுற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு 2 டிசைன் ப்ளவுஸும் நம்ம அசால்ட்டாக பண்ணிடலாம். அந்தளவுக்கு வந்து இது ஈஸியான டிசைன் ப்ளவுஸுங்க. ரெண்டு சைடும் தனித்தனியாக நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணி 2 பக்கமும் நல்லா பைப்பிங் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அடித்து திருப்பிடலாம். பெரிய ஊசியோ இல்லை நீங்கள் எதை வச்சு திருப்புவீங்களோ அதை வச்சு நல்லா திருப்பி எடுத்துருங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த சைடு ஷோல்டர்லேருந்து நம்ம வைக்கலாம்.
அதாவது நம்ம பின் குத்துவோம் இல்லையா, அந்த சைடு இருந்தால் நம்ம வச்சுக்கலாம். சோத்த கை பக்கம் தான் டிசைன் வரணுங்க. இப்போ அந்த லைனிங்கே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விட்ருக்கோம். நம்ம ப்ளவுஸ் கிளாத்து கொஞ்சம் 1/4 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் விட்ருக்கோம். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம வச்சு தைக்கிறப்போ உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்காக இது கிராஸ் பீஸ்ன்றதுனால நமக்கு அழகாக வருங்க, சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். இப்போ இன்னொரு லைன் கொடுத்துக்கலாம். அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் தள்ளி வச்சு கொடுங்க. இப்போ 2 லைன் கொடுத்தாச்சுங்க. இப்போ இந்த சைடு வந்து நம்ம கீழே இருந்து கொடுத்துட்டு வரலாம். பைப்பிங் விட்டு ஒரு நூல் தள்ளி தான் கொடுக்குறேன். தையல் பகுதி அடியில் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க கிராஸ் பீஸில். உங்களுக்கு இது அடித்து திருப்பி உங்களுக்கு பண்ண வரல அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி லேஸ் கூட கொடுத்து பண்ணலாம். அதுவுமே அழகாக நல்லா கிராண்டாக இருக்கும். நல்லா ஈஸியாக திருப்பிடுவீங்க, நீட்டாக வச்சுருவீங்கன்றவங்க வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம அடித்து திருப்பி பண்ணலாம். ஏன்னா வந்து நம்ம லேஸ் கூட கொஞ்சம் நாளாக உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகும். இந்த மாதிரி மெட்டீரியல் கொடுத்து நம்ம பண்ணுறப்ப உங்களுக்கு எவ்வளோ நாளாக ஆனாலும் கலர் ஃபேட் ஆகாமல் அப்படி இருக்கும். அதுக்காக தான் லேஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி கொடுக்குறதுங்க. லேஸ் கொடுத்தோன்னா நம்ம ஒரு 2-3 தடவை தண்ணியில் போட்டோம்னா கலர் வந்து டல்லாயிரும். இப்போ இந்த மாதிரி முக்கோண பீஸ் வந்து அடித்து எடுத்துக்கலாம். இது வந்து அகலம் வந்து 2 இன்ச்சு, உயரம் வந்து 2 இன்ச்சுங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம அடியிலேருந்து கொடுத்து அடுத்த பீஸும் எடுத்து ரெண்டும் ஒன்றாக்கிட்டு நம்ம இதை ஒரு பூ டிசைன் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு ஒரே அளவாக எல்லாமே எடுத்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ண அளவுகள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பூவும் ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கு 2வது தையல் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே கொடுத்துட்டு வரலாங்க. அந்த நம்ம கொடுத்துருக்கோம்ல லைனை, அதிலேருந்து அப்படியே கொடுத்துட்டு வாங்க. அதை அப்படியே தூக்கி விட்டு அடுத்து அப்படியே கொடுத்துட்டு வாங்க. பிசுறு வந்து அடியில் போயிடும். நம்ம பாசி இது வைக்கும்போது உங்களுக்கு மறைஞ்சு போயிடுங்க. அப்படியே லைனாக அப்படியே ஒரு சைடாக அப்படியே அழகாக வரும். ஒரு பூ டிசைன் மாதிரி சூப்பராக இருக்கும். ஒரு இதுக்கும் மேலேயும் கீழேயும் நல்லா நீட்டாக நூல் கட் பண்ணிடுங்க. சப்போஸ் கட் பண்ண முடியல அப்படின்னா லைனாக கொடுத்துட்டிங்கன்னா கடைசியாக முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம பாசி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி லைனாக அழகாக கிடைக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ரவுண்ட் நெக்குக்கும் நம்ம பண்ணலாம். இது வந்து முன்னாடி வரைக்கும் கொடுக்கலாங்க. இந்த பக்கம் கொடுத்துட்டு வரலாம். முன்னாடி வந்து கொடுக்கும்போது இப்படி கீழே இருந்து வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. விருப்பம்னா முன்னாடி கொடுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அந்த கிராஸ் பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதுவே போதும். அது 2 லைன் நம்ம கொடுத்தோம்னாவே போதும். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த பிசுரெல்லாம் மறைச்சி நம்ம இந்த பக்கம் கீழேருந்து இன்னொரு லைன் வந்து கொடுத்துட்டு வரலாம். நீங்கள் கொடுத்துருக்கும் போது ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சு திருப்புற மாதிரி இருக்கும். அப்போ இந்த டிசைனும் உங்களுக்கு நல்லா பட்டையாக அகலமாக தெரியும். கொஞ்சம் நல்ல 2 பக்கமும் பார்டர் கொடுத்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நல்லா ஒட்டி வச்சு தைச்சிட்டு வாங்க. இப்போ கீழே வரைக்கும்
நம்ம தைச்செல்லாம் இப்போ அந்த பிசுறு எல்லாமே மறைஞ்சு போயிடும் உங்களுக்கு. இது எல்லாத்துக்கும் நம்ம பாசி வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் கோல்டன் கலர் பாசி கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த பேப்பரை வச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தோட அளவு வச்சு அப்படியே கீழே வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு அளவுகள் மாறாமல் அழகாக கிடைக்கும். இப்போ வந்து பேப்பர் வந்து கரெக்டாக வச்சு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாங்க. அதுக்காக பேப்பரை பத்திரமா வச்சுருங்க. அது இப்போ தான் வந்து நமக்கு அளவு வந்து கரெக்டாக கிடைக்கும். அதனால வந்து பேப்பர் வச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ணி நம்ம தைக்கணும். அப்போ தான் அந்த நெக்கோட அளவு வந்து மார்க் பண்ணணும். அது மாறாமல் அப்படியே அழகாக கிடைக்கும். அப்படியே 2 தையல் போட்டுக்கோங்க. மேலே வரைக்கும் கொண்டு போய்ட்டு அப்படியே ரிட்டன் வந்துடுங்க. ஏன்னா நம்ம டைட்டாக ப்ளவுஸ் போடுவோம், அது வந்து தாங்காது. 2 தையல் இல்லை 3 தையல் கூட போட்டுக்கோங்க. அதனால ஒன்றும் இல்லை, தெரியவும் தெரியாது நமக்கு சேம் கலர் போகிறனால. இப்போ அதை மடித்து வச்சு நல்லா ஹெம்மிங் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் முடிஞ்சு பாசையெல்லாம் வச்சுட்டு முன்னாடி எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. ரொம்பவே அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான நெக் டிசைன் தான். இதுக்கு வந்து நம்ம ஒரு 500 ரூபாய் வாங்கலாங்க. லைனிங் தைக்குள்ளே எல்லாம் சேர்த்து வந்து நம்ம ஒரு 500 ரூபாய் வாங்கலாம். ஏன்னா ஈஸியாக தான் முடிகிற மாதிரி இருக்கும். இது மடித்து போட்டால் இந்த மாதிரி இருக்கும். கை வந்து சும்மா பைப்பிங் தான் கொடுத்துருக்கேன். கைக்கு பார்டர் வந்திருக்கு. இப்போ அடுத்த ப்ளவுஸ் கட் பார்க்கலாம். இப்போ வந்து சுற்றலை வந்து 9 இன்ச்சு. இது கை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். கை உங்கள் அளவு என்னவோ அந்தளவுக்கு கை வந்து கட் பண்ணிக்கோங்க. இது பஃப் கை வரும். நல்லா நீங்கள் வந்து ஒரு 7 இன்ச்சு வைக்கிறீங்கன்னா 2 இன்ச்சு சேர்த்து 9 இன்ச்சு வைங்க. கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இருக்கிற லைனிங்கோட அகலம் வந்து நமக்கு பத்தாது கைக்கு. அதனால் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பார்டருக்கு மேலே தான் நான் வைக்கிறேன். பார்டர் இல்லாமல் நம்ம வந்து பஃப் கை பண்ண போகிறோம். லைனிங் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு அளவாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவும் ஈஸியாக தான் இருக்கும் டிசைனு. ரொம்ப சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி பஃப் வந்துடும். இது பேக் சைடு கட் பண்ணி எடுத்துருக்கேன். இடுப்போட அளவு வந்து பார்த்துக்கலாம், மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு. ஒயரை வந்து 9 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நெக்கு கொஞ்சம் நார்மல் மாதிரி வராது, கொஞ்சம் வளைவு கொடுத்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைனு. அதனால் வந்து இது மாதிரி வளைவு கொடுத்துக்குங்க. வராதவங்க நார்மலாக ரவுண்ட் நெக்கு இல்லைன்னா வந்துட்டு ஸ்டார் நெக்கு அந்த மாதிரி கூட பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை வந்து அங்கங்கே குண்டு ஊசி குத்திட்டு நம்ம வந்து அடித்து திருப்பிடலாம். திக்காக வர்றதுக்கு அடியில் ஏதாவது கிளாத்து வேணால் கொடுங்க. கேன்வாஸ் இல்லாமல் தான் பண்ணுறேன் நான். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி கொடுத்துட்டு அந்த வளைவு எல்லாமே கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம வந்து திருப்பும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு இடம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி ஒரு 4 இன்ச்சு தள்ளி எல்லா பக்கம் கட் பண்ணிங்கன்னா அந்த நெக்கு வந்து நல்லா லூஸ் கொடுக்கும், நல்லா திருப்பி கொடுக்கும் உங்களுக்கு. நம்ம தைக்கும்போது வந்து கொஞ்சம் நம்ம சுருக்கம் இல்லாமல் நீட்டாக தைக்கலாம் அந்த வளைவெல்லாம். லைனிங் கிளாத் வெளியில் வராத அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டு
தையல் போட்டு வாங்க. சப்போஸ் உங்களுக்கு அப்படியே லைனிங்கோடு தைக்க வரல அப்படின்னா கேன்வாஸ் வச்சுட்டு கூட நீங்கள் தையல் போடலாம். லைனிங் மட்டும் போட்டாவே நல்லா தான் அழகாக வருது உங்களுக்கு நிற்கு. ஏன்னா நம்ம அதுக்கு மேலே பைப்பிங் பண்ண போகிறோம், டிசைன் பண்ண போகிறோம், அதனால் தேவைப்படாது. அதனால நான் கேன்வாஸ் கொடுக்கல. இப்போ கைக்கு உங்களுக்கு சுற்றளவு என்னவோ அந்தளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ளிட்ஸ் வைக்க ஆரம்பிங்க. இது ஒல்லியான பொண்ணு தான். குண்டாக இருக்கவங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் கையும் கொஞ்சம் அகலப்படுத்தி கட் பண்ணணும். ஒரு 10 இன்ச்சு 12 இன்ச்சு அந்த மாதிரி கட் பண்ணணும். இப்போ சாரியோட பிங்க் கலருக்கு மேட்சாக நான் ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன், எம்ப்ராய்டிங் போட்டது. இப்போ அதை கொடுத்து பைப்பிங் பண்ணிக்கலாம். ஏன்னா வேறு கலர் கிடைக்கல, அது கொஞ்சம் மேட்சாக இருந்தனால எம்ப்ராய்டிங் இருக்கிறதே நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ 2வது தையல் போட்டுடலாம். இப்போ கை ரவுண்டு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஷோல்டருக்கு தள்ளி அடையாளப்படுத்தி வச்சுருக்கோம் இல்லையா, அது அந்த சென்டரில் வர மாதிரி பார்த்துட்டு ஃப்ளிட்ஸ் வைங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளியே வைங்க, ரொம்ப நெருக்கமாக வேணாம். 2 பக்கமும் ஃப்ளிட்ஸ் வரணும். நடுவில் நம்ம கட் பண்ணி விட்டு அந்த சென்டர் கட் பண்ணி விட்டது வரணும். இந்த மாதிரி அழகாக பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கழுத்துக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். முன்னாடி இருந்து பைப்பிங் கொடுங்க. அந்த வளைவுக்கெல்லாம் கரெக்டாக வச்சு கொடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம உருட்டி வடிச்சிடலாம். உருட்டி தைக்கும் போது அந்த ஆரம்பத்தில் நம்ம இது பண்ணும்போது நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் லூஸ் விட்டாவே பைப்பிங் பெருசாகிடும் முன்னாடி. அதனால கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான அளவில் வரும். இப்போ அந்த வளைவுக்கெலாம் நம்ம இது கிராஸ் பீஸ் கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த வளைவு சரியான அளவில் வரும் நமக்கு. இது முன்னாடி வரைக்கும் கொடுத்துடலாம். இப்போ இந்த வளைவெல்லாம் லைட்டாக கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டு 2வது தையல் அமுக்கு தையல் போட்டுருங்க. இப்போ கேன்வாஸ் எடுத்துக்கலாம். ஒரு 4 இன்ச்சு உயரம், 1.5 இன்ச்சு அகலம், ஒரு கோபுர டிசைன் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம அந்த டிசைன் பண்ணுறோம் இல்லையா, அந்த கிளாத்தில் வச்சு நான் 2 கிளாத் வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டு வரேன். இதை அப்படியே ஒட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸோட கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பைப்பிங் பண்ணிடலாம். இதை உருட்டி தைச்சிருங்க ஒரே அளவா.
இப்போ வந்து திருப்பி வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் நீட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி இப்போ பூ டிசைன் பண்ணி எடுத்துக்கோங்க. அகலம் வந்து 2 இன்ச்சு, உயரம் வந்து 2 இன்ச்சு அழகாக மடித்து ஒரே மாதிரி கொடுத்துட்டு வாங்க. இப்போ இது முன்னாடி வந்து கிராஸ் பீஸ் கொடுத்துடலாம். பைப்பிங் விட்டு கொஞ்சம் தள்ளி கொடுக்குறேன். அந்த வளைவெல்லாம் கரெக்டாக கொடுத்து பண்ணுங்கள். ஏன்னா கிராஸ் பீஸ்னால நமக்கு ஈஸியாக வளைச்சி கொடுக்கும். வளைவுக்கிட்ட லைட்டாக குட்டியாக ஒரு ஃப்ளிட்ஸ் கொடுத்துட்டு வாங்க. இது முன்னாடி வரைக்கும் கொடுத்துடலாம். இப்போ 2வது தையல் போடலாம். அந்த ஃப்ளிட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து திருப்பி ஒரு தையல் கொடுத்துட்டு திருப்புங்க. இல்லைன்னா அது தூக்கிக்கிட்டு இருக்கும், படிஞ்சு வராது. இது கலர் அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நூல் மாற்றிக்கோங்க. இப்போ இது சுற்றிலும் நம்ம பார்டர் கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த கோபுரம் வந்து நம்ம பைப்பிங் வச்சுருக்கோம் இல்லையா, சென்டரை வச்சு ஒரு தையல் போடுங்க. தையல் போடும்போதே நம்ம அந்த பூ டிசைன் பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே கொடுத்துட்டு வாங்க. எல்லாமே ஒரே அளவாக கொடுத்துட்டு வாங்க. இப்படி ரவுண்டாக கொடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது எல்லாத்துக்கும் ஒரு பாசி கொடுத்துடலாம். கைக்கு ஒரு லைன் பார்டர் கொடுத்துடலாம். கீழே இடுப்பு பகுதியிலையும் நான் கொடுக்குறேன். உங்கள் விருப்பம்தான், கொடுத்தா அழகாக இருக்கும், இல்லைன்னா விட்டுறலாம். ரொம்பவே அழகாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் பாசி வச்சு முடிச்சிருங்க. இது முன்பக்கம். பேக் சைடு நான் ஒயிட் கலரில் பாசி வச்சுருக்கேன். இந்த சாரீ ரொம்பவே ஒரு அழகான ஒரு டிசைன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம். இது வேறு யாருக்கும் கிடையாது, என்னோடது தான். இப்போ பேக் சைடு என்ன அளவோ கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இடுப்புலேருந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுவும் ஒன் சைடு டிசைன் தான், ஆனால் அழகாக இருக்கும். கூட அதில் 3 இன்ச்சு சாதாரண ரவுண்ட் நெக் தான், வேறு எந்த நெக்கும் கொடுக்கல. ரவுண்ட்லேயே நல்லா கொஞ்சம் யூவாக கொஞ்சம் அகலப்படுத்தி கீழே வந்து வரைஞ்சிருக்கேன். கீழே வந்து மடித்து தைச்சிடலாம். இப்போ மடித்து தைச்சிட்டு டாட் பிடிச்சிடலாம். டாட் பிடிச்சிட்டு ஃபுல் ப்ளவுஸ் முடிச்சுட்டு கூட நம்ம அந்த டிசைன் பண்ணலாம்.
இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பைப்பிங்க்கு வந்து சன்க்ரீப் கிளாத்து தான் கட் பண்ணுறேன். இது மொத்தமாக ஒரு மீட்ரு இல்லை வந்து 1.5 மீட்ரு அந்த மாதிரி கிடைக்கிறப்ப வாங்கி வச்சுக்குவேன். ஏன்னா இது வந்து பைப்பிங்க்கு நல்லாயிருக்கும். 2வது கலர் ஃபேட் ஆகாது. ரொம்ப வருஷத்துக்கு கலர் அப்படியே இருக்கும். கொஞ்சம் கூட கலர் மாறாது. அதுக்காகவே இந்த சன்க்ரீப் கிளாத் வந்து நான் வாங்கி வச்சுக்குவேன் எல்லா கலர்லேயும். பைப்பிங்க்கு நல்லா யூஸ் ஆகும். நம்ம ஒரு டிசைன் சுடிதாருக்கு பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ் ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஒட்டி தைச்சிடலாம். கைக்கு வந்து நான் சும்மா பார்ட்ரு மட்டும் சாரீலேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். இது ரன்னிங் ப்ளவுஸு. ஏன்னா வந்து பார்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உடம்புக்கு மட்டும்தான் நான் கிளாத் எடுத்திருக்கேன். கை வந்து இது பெரிய பார்டர்னால நான் பார்டர் மட்டும் எடுத்து கைக்கு வச்சுருக்கேன். இது இப்போ பார்த்தோன்னா நம்ம சாரீலேருந்து வர ரன்னிங் ப்ளவுஸ் மாதிரி இருக்கும். சாரீலேருந்து அட்டாச் ப்ளவுஸ் மாதிரி இருக்கும். ஆனால் இதோட ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக ரன்னிங் ப்ளவுஸ் தாங்க. ஆனால் நான் மாற்றி வச்சு தைச்சிருக்கேன். என்ன காரணம்னா ஒரே மாதிரி போட பிடிக்கல. அதனால் இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து அடித்து திருப்பிடலாம். இதுவும் சன்க்ரேப்பில் தான் நான் அடித்து திருப்புறேன். 2 சைடு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி 1 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது எப்பயுமே நம்ம வந்து பைப்பிங் ஒட்டி நம்ம வந்து தையல் போடுவோம். நான் வந்து ஆப்போசிட் இந்த பக்கம் தையல் போடுறேன். என்ன காரணம்னா நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக. ரொம்ப ஒரு அழகான ஒரு கலருங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ப்ளவுஸு. இந்த மாதிரி போட்டுட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 3 இன்ச் மார்க் பண்ணி நான் மார்க் போட்டிருக்கேன். இப்போ இந்த பக்கம் இருந்து நம்ம வச்சுட்டு வரலாம். அதுவுமே வந்து நம்ம தையல் போடுறது அந்த ஆப்போசிட் தான் போடணும். ஆனால் இது கொஞ்சம் ஆப்போசிட் தையல் போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் வந்து ஒரு தடவை பண்ணி பழகிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இது வந்து முன்னாடி வரைக்கும் வர மாதிரி பண்ணிடுங்க. இப்போ வந்து இது சாரீ கிளாத் ரன்னிங் ப்ளவுஸ் தான். இது வந்து பூ டிசைன் விட்டுட்டு அந்த பிளைனாக இருக்க பகுதி மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அகலம் 2 இன்ச்சு, உயரமும் 2 இன்ச்சு. இந்த மாதிரி முக்கோணமாக பண்ணி எடுத்துக்கலாம். இது 2ஆக மடித்து கொடுங்க. அப்படியே வந்து நம்ம ஒரு சைடு தைச்சிருக்கோம் இல்லையா, இந்த உள்ளே கொடுத்து தைச்சிட்டு வந்துடலாம். விரிச்சு விட்டு போட்டுக்கலாம். கூடாமையா இதுவும் ஒரு டிசைனாக நம்ம பண்ணிக்கலாம். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து முன்னாடி வரைக்கும் கொடுத்துக்கலாம். இது வந்து இந்த டிசைன் வந்து நம்ம அந்த சைடு தையல் வேறு எந்த டிசைன் வேணாலும் பண்ணலாம். இதில்
இன்னும் பிசுறு தெரியாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பக்கமும் கொடுத்துடலாம். நல்லா தூக்கி விட்டு நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. இப்போ இந்த மாதிரி அழகாக வந்துடும். இதை வந்து நம்ம சும்மா பாசி மட்டும் வச்சு இதை மட்டும் இப்படியேவும் போட்டுக்கலாம். இது நல்லா விரித்து விட்டு ஃபுல்லாக பாசி வச்சு நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணி போடலாம். 2 விதமாக போடலாம். இது ரொம்பவே அழகாக இருக்கும். விரித்து விட்டு நான் எல்லாத்துக்கும் பூக்கும் கோல்டன் கலர் பாசி கொடுக்குறேன். இதுவே வந்து கலர் மாற்றி மாற்றி கொடுக்கலாங்க. அதுவும் இன்னும் அழகாக இருக்கும். நம்மளாம் யோசித்து பண்ணிக்கிறது தான். இது மாதிரி எல்லா பக்கமும் பாசி வச்சுருங்க. பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்றது இந்த 3 ப்ளவுஸும் ஈஸியாக தான் இருக்குது. கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு விருப்பம்னா இதே மாதிரி நீங்களும் தைச்சி போடுங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அதோட சாரீ. இது முன்பக்கம். கரெக்டாக மேட்சாக நம்ம அதிலேருந்தே சாரீலேருந்தே எடுத்து பண்ணியிருக்கோம். சாரீ ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான். அது பிடிக்காமல் நம்ம பண்ணியிருக்கோம். இது பொம்மைக்கு போட்டு காமிச்சிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.